ஸோ எஸ்கியூஎல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டேட்டா பேஸ்னா என்ன? டேட்டா வேர்ஹவுஸ்னா ஏதாவது ஐடியா இருக்கா? டேட்டா பேஸ் நான் வந்து அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த பிஹைண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பிஹைண்ட் டேட்டா பேஸ். ஸ்டோரேஜ் பர்பஸ். பேசிக்கா அது ஸ்டோரேஜ் பர்பஸ். ஏன் அப்ப 2 வச்சிருக்காங்க? டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக டேட்டா வேர்ஹவுஸா? யா, ஓகே ஃபைன். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ டேட்டா பேஸ்னா என்னன்னா, கரண்டா எனக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே கரண்ட் மந்த்துக்கு தேவைப்படுற எல்லா டேட்டாஸுமே வந்து டேட்டா பேஸ்ல தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்ன்றது ஒரு வெப்சைட்டுக்கு தனியா ஒரு டேட்டா பேஸ் இருக்குமா? ம். டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ் 2 இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸ்ல லைக் இந்த மந்த் உள்ள வர டேட்டாஸ், அதாவது ஒரு பெர்சன் வந்து புதுசா லாகின் பண்றது, அவங்க வந்து இப்ப இது அக்கவுண்ட் கிரியேஷன் எதா இருந்தாலும் சரி, ஆர்டர் பண்றது, கேன்சல் பண்றது எல்லாமே இந்த கரண்ட் மந்த்ல நடக்கிற டேட்டாஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டோ இந்த மொத்த ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ்லாம் கரண்டா எனக்கு தேவைப்படுற டீடைல்ஸ் தானே. புரியுதா எப்படி கேட்கிறேன்னு? இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எனக்கு இந்த மாசமும் தேவைப்படும். கரெக்ட்டா? அப்ப அடுத்த மாசமும் தேவைப்படும். கரெக்ட் தானே? ஆமாங்க. அப்ப எனக்கு கரண்டா தேவைப்படுற எல்லா டீடைல்ஸுமே டேட்டா பேஸ்ல பிளஸ் நம்மளுக்கு உள்ள வர டீடைல்ஸ், அதாவது கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ், இது செல்லர்ஸோட டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டு கரண்டா உள்ள வர டீடைல்ஸ், கரண்டா தேவைப்படுற டீடைல்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ டேட்டா வேர்ஹவுஸ்ல எப்படின்னா, எனக்கு ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் தான் இருக்கும். அதாவது இந்த மாசம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த டேட்டா பேஸ்ல தேவை லைக் இது இது இங்க எனக்கு தேவை இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அது டேட்டா வேர்ஹவுஸ்க்கு மாத்துவாங்க. புரியுதா? அப்ப இப்ப எனக்கு வந்து உள்ள வந்து இந்த மந்த், அதாவது போன இந்த ஜான்வரி வந்து ஜான்வரி 1ல இருந்து 31 வரையும் லைக் நெறைய பேரு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, லாகின் பண்ணியிருப்பாங்க. நெறைய ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு இப்ப ஜான்வரி 31 வரையுமே ஒரு 30த்ன்னு வச்சுக்கோங்களேன். 30த் வரையுமே வந்து எனக்கு டேட்டா பேஸ்ல இருந்துச்சு. அதுல இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு முடிஞ்ச உடனே, அதாவது அந்த மந்த் முடிய போது இப்ப, எனக்கு இதெல்லாம் ஹிஸ்டரின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? என் கரண்ட் மந்த் டேட்டாஸ் எல்லாமே ஹிஸ்டரின்னு ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டேட்டாஸ எடுத்துட்டு போயி கிளீன் பண்ணி தேவையான டேட்டாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி டேட்டா வேர் ஹவுஸ்க்கு மாத்திருவேன். சோ இப்ப எனக்கு கரண்ட் மந்த் டேட்டாஸ் இல்ல தானே. அட்லீஸ்ட் கொஞ்சம் காலியாவாவது இருக்கு. எனக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ற டேட்டா தவிர்த்து மித்தது எல்லாமே எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப எனக்கு பிப்ரவரி 1 வரப்ப புது டேட்டாஸ்லாம் ஆட் ஆகும். ஓகேவா? அப்ப பிப்ரவரி முடிஞ்ச உடனே அந்த முடிஞ்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் தூக்கி டேட்டா வேர் ஹவுஸ்க்கு மாத்திருவாங்க. சோ டேட்டா பேஸ் வந்து கரண்ட் மந்த்க்கு தேவையான டேட்டாஸ்லாம் இருக்கும். டேட்டா வேர் ஹவுஸ்ல ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். சோ டேட்டா பேஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி டேட்டா பேஸ் சின்னது. ஓகேவா? டேட்டா பேஸோட கம்பேர் பண்ணா டேட்டா வேர் ஹவுஸ் பெருசு. பிகாஸ் இது கரண்ட் டேட்டாஸ விட ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் அதிகம். சோ அதனால தான் டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு வைக்கிறாங்க. இது புரிஞ்சா? இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? புரியுது. ஓகே. சோ இப்ப என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சொல்றாங்க. அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப வந்து இந்த கரண்ட் மந்த்ல நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குல்ல. லைக் ஆர்டர் பண்றது, கேன்சல் பண்றது, ஷிப் பண்றது, கேன் இது ரிவ்யூஸ் போடுறது, அதுக்கப்புறம் செல்லர் பண்ற டிரான்சாக்ஷன்ஸ். இந்த ஒரு ப்ராசஸையும் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க.
கரண்டா நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்றதா வந்து டேட்டா பேஸ். அதனாலதான் இது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சொல்றாங்க. அடுத்து டேட்டா வேர்ஹவுஸ். ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங்னு சொல்றாங்க. ஏன் ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங்னு சொல்றாங்கன்னா, டேட்டா வேர்ஹவுஸ்ல நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. சோ அந்த ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி நான் ஸ்டடி பண்ணுவேன், அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அத வச்சு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த ஸ்டடி பர்பஸ், அனலைசிங் பர்பஸ் எல்லாமே எத வச்சு இந்த ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் வச்சு தான் பண்றோம். இப்ப இந்த ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் எங்க இருக்கு? டேட்டா வேர்ஹவுஸ்ல. சோ இதனால தான் டேட்டா வேர்ஹவுஸ ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சோ இந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா வேர்ஹவுஸ்க்கு டேட்டா ஷிஃப்ட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ETL ப்ராசஸ் மூலியமா பண்ணுவாங்க. டேட்டா அந்த மந்த் முடியறப்ப எனக்கு டேட்டா அதுல இருக்கிற இந்த டேட்டாஸ் எல்லாம் தூக்கி டேட்டா வேர்ஹவுஸ்க்கு எனக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க ETL ப்ராசஸ் மூலியமா. ETLனா என்னன்னா சிம்பிள் எக்ஸ்ட்ராக்ட், லோட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். நான் சொன்னேன்ல, அதாவது என்னோட டேட்டா பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது உள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் கிளீன் பண்ற ப்ராசஸ், தேவையில்லாத டேட்டா எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் என்னோட டெஸ்டினேஷனான டேட்டா வேர் ஹவுஸ்க்கு லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா வேர் ஹவுஸ் வந்து ஒர்க் ஆகும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா கைஸ்? ஓகேங்க. ஓகே. அடுத்தது என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ்லாம் நம்ம இந்த டேட்டா பேஸ்ல நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்றது பார்ப்போம். சோ அதுல வந்து ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்ட்னா வந்து இந்த டேபுலேஷன் ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல. அதாவது டேபிள் ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட்னா என்னன்னா, இந்த டேபுலேஷன் ஃபார்மேட்ட தவிர்த்து உங்களோட இமேஜஸ், இந்த ஜேபிஜி ஃபைல்ஸ், பிடிஎஃப், வேர்ட் ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட், அப்புறம் ஜேசன் ஃபார்மேட், அப்புறம் சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ், இது எல்லாமே டேபிள் ஃபார்மேட் தவிர்த்து இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இமேஜஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்எம்எல், JSON, சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ். சோ இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து செமி ஸ்ட்ரக்சர். போத் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் தான் வந்து செமி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து இப்ப SQL, சோ இந்த டேட்டா பேஸ வந்து இங்க இதுல ஏன் SQL நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டா பேஸ்ல என் டேட்டாவை போய் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுதான் SQL. ஓகேவா? சோ SQL வந்து நம்ம எங்க வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. ஓகேவா? சோ அந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னா MySQL. MySQL மாதிரியே நிறைய SQLs இருக்கு. ஓகேவா? நான் காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா MariaDB, PostgreSQL, SQLite, ஃபயர் கோச் டிபி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் SQL இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெறும் நோ எஸ்கியூஎல்ஸ் இருக்கு. எஸ்கியூஎல்லே யூஸ் பண்ணாத ஒரு வெப்சைட் இது பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நம்ம பார்க்க போறது MySQL. ஓகேவா? இந்த MySQL இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ சாட்ல இருக்கும், எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாட்ல நான் போடுறேன். ஓகேவா? இப்பயே காப்பி பண்ணிக்கோங்க, அப்புறம் சாட் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த இதுல வந்து லைக் இங்க பாத்தீங்கன்னா இந்த 352 MB இருக்கு பாத்தீங்களா? இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அது ஒரு 4-5 பேர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3, 4 மினிட்ஸ் எடுக்கும். ஓகேவா? இன்ஸ்டால் ஆகறதுக்கு. நடுவுல வந்து நெறைய இதெல்லாம் ப்ராசஸ்லாம் கேக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு வெறும் சர்வர் வேணுமா? இல்ல வந்து ஆ இந்த மாரி ஹோல் பேக்கேஜ் ஃபுல் அண்ட் ஒர்க் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்ல வொர்க் பெஞ்ச் சர்வர் மட்டும் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுலயே வந்து ஒரு கம்யூனிட்டி ஓகேவா? இந்த MySQLன்றது ஒரு கம்யூனிட்டி மாரி. இதுல நெறைய இருக்கு. எந்த மாரி இருக்குன்னா, இந்த மாரி கனெக்டர்ஸ் இருக்கும், ரவுட்டர் இருக்கும், சர்வர், ஷெல், வொர்க் பெஞ்ச்ன்னு இருக்கும். சோ இது எல்லாமே எனக்கு டவுன்லோட் பண்ணணும். அப்ப அந்த 4 ஆப்ஷன்ல ஃபுல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ அந்த ஃபுல்ன்ற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்ன்னு போணும். உங்களால யாராவது முடிஞ்சா லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சோனே இன்ஸ்டாலேஷன் எப்படின்றதையும் பண்ணிரலாம். ஓகேவா? உங்களுக்கு காமிச்சர்றேன். ஓகேவா? லேப்டாப் வச்சிருக்கீங்களா? ம். வேற யார்கிட்டயாவது இருக்கு. என்கிட்ட வந்து ஆஃபீஸ் லேப்டாப். அப்படியா? விக்னேஷ் உங்ககிட்ட? சாரி? இது வீட்ல நான் இங்க ஆஃபீஸ்ல இருக்கேன். ஃபோன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். வீட்ல தான் லேப்டாப் அப்படியா? இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, ஓகே. சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. வேணா வந்து எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இந்த MySQL கனெக்டர் நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். இது இல்ல. ஆ கம்யூனிட்டி நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். அத வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப இது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆன உடனே எனக்கு நெக்ஸ்ட் இது உடனேவா வராது. இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வெல்கம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேஜ் வரும். அடுத்தது ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எனக்கு ஃபுல்ன்ற ஆப்ஷன குடுத்துட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்ன்னு குடுத்துட்டு போணும். ஓகேவா? குடுத்துட்டு ஒரு 3வது பேஜ்லயோ என்னமோ வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஈஸியா குடுங்க. மறந்துறாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து இது பண்ற மாரி இருக்கும். சோ அதனால உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் குடுத்து எக்ஸிக்யூட் குடுத்து நான் ஃபினிஷ் குடுத்துருங்க. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து இது MySQL வொர்க் பெஞ்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கம்யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணணும். சோ நம்ம வொர்க் பண்ண போறது எதுலன்னா MySQL வொர்க் பெஞ்ச். இங்க தான் வந்து எப்படி நமக்கு பைசாம் அந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஜாவாக்கு வந்து அ எக்லிப்ஸ் அந்த மாரி இருக்குல்ல. சோ இதுல வந்து MySQL நம்ம இங்க தான் எல்லா queries-ம் எழுதி நம்ம ரன் பண்ணணும். அதுல வந்து MySQL வொர்க் பெஞ்ச்ன்னு ஒண்ணு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அத வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாரி உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ இதுல பார்த்தீங்கன்னா MySQL கனெக்ஷன் இருக்கு. இந்த வொர்க் பெஞ்ச்லயே இப்ப நீங்க இது n நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல வொர்க் பண்றீங்க. அப்ப ஒரு ப்ராடக்ட்க்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு ஒரு வொர்க் ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத ஒண்ணு புதுசா ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்க கனெக்ஷனுக்கு உங்க ப்ராஜெக்ட் பேரோ ஏதோ ஒண்ணு குடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சாரி. சோ அதுல வந்து நான் என்ன பண்றேன், லைக் நான் ஒரு பேர் குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துட்டு, எனக்கு ஒரு கனெக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. சோ இதுல வந்து உங்க சர்வரோட பேரு, இந்த கனெக்ஷனோட சர்வரோட பேரு இங்க தான். நீங்க வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி MySQL ஓட கனெக்ட் பண்ண போறீங்க, இல்ல பைத்தானோட SQL கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த சர்வரோட பேரு, உங்களோட யூசர் நேம், அதாவது உங்க வொர்க் பெஞ்சோட மொத்த யூசர் நேம் நீங்க கிரியேட் பண்ணீங்கல்ல, அது பாஸ்வேர்ட தான் குடுத்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இதுல வந்து இது ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சோ இங்க தான் வந்து டிஃபரெண்ட் டேப்ஸ் இருக்கும். இந்த ஸ்கீமாஸ்ல உங்க டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ, அது உங்க சர்வர்ல என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ அது காமிக்கும். சோ இதுல வந்து நீங்க இந்த கொரீஸ்லாம் இங்க தான் எழுதுவீங்க. இங்க தான் ரன்னும் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ எனக்கு புதுசா ஒரு டேப் வேணும்னா, இதோ இங்க பார்த்தீங்கன்னா, புது டேப் இருக்கு. ஏதோ ஆல்ரெடி MySQL ஓட ஃபைல் ஏதாவது இருக்கு அப்டின்னா, இங்க இருந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? மேக் ஷூர் உங்களோட இந்த இது வந்து ஐ மீன் உங்களோட ஃபைல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கா? சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கான்னு. அத எப்படி பார்க்கணும்னா, இங்கே இந்த ஸ்கீமாஸ் கீழ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத குடுத்து சர்வரோட ஸ்டேட்டஸ் போய் பார்க்கணும். ஓகேவா? சோ இந்த சர்வரோட ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்ல இருக்குன்னு அர்த்தம்னா, உங்களோட சர்வர் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ கனெக்ட் ஆகாம இருக்கிற ஒரு ஃபைல் எப்படி இருக்கும்னு நான் வேணா காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி தான் இருக்கும். SQL ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அன்கனெக்டட் மேல பாத்தீங்கன்னா அன்கனெக்டட்னு சொல்லிட்டு வரும். உங்களோட கனெக்ஷனோட பேரு காமிக்காம அன்கனெக்டட்னு வரும். இப்ப இதுல என் சர்வரோட பேரை போய் நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே எனக்கு காமிக்காது. ஓகேவா? பிகாஸ் இது சர்வரோட கனெக்ட் ஆகல, ஜஸ்ட் ஓப்பன் ஆகி மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப மேக் ஷூர் நீங்க வந்து உள்ள இருந்து ஒரு கனெக்ஷனுக்குள்ள இருந்து போய் ஃபைல்ஸ் ஓபன் பண்றதோ கிரியேட் பண்றதோ பாருங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம SQL பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் SQL? எனி ஐடியா? வாட் இஸ் SQL? ஸ்ட்ரக்சர்ட் query language. ஸ்ட்ரக்சர்ட் query language. ஸோ SQL வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாஸை ஆக்சஸ் பண்றதுக்கு, ஃபெச் பண்றதுக்கு, இல்ல புதுசா நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து SQL தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த SQL வந்து எப்படி வந்து ரியல் டைம்ல ஒர்க் ஆகுது, இதுல நம்ம என்ன பண்ண போறோம், இதுல எப்படி வந்து நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப, இப்ப நீங்க மேனுவலா பண்றீங்க பாத்தீங்களா, queries எல்லாம் எழுதுறீங்கல்ல, அதை வந்து ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ வந்து இப்ப எப்படின்னா, இப்ப மேனுவலா உங்களால ஒரு எத்தனை டேட்டா வந்து நீங்க டைப் பண்ணி ஆட் பண்ண முடியும் ஒரு டேட்டா பேஸ்ல? இன்னும் ஒரு 1000 டேட்டா ஆட் பண்ண முடியுமா? சரி, மிஞ்சி போனா ஒரு 2 நாள் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 5000 டேட்டா உங்களால ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு மேல முடியாது. இப்ப ஆனா உங்களோட ரியல் டைம் பேசிஸ்ல வந்து லைக் உங்களுக்கு வர டேட்டாஸ் 1000மோ 2000மோ இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு மில்லியன் பில்லியன் கணக்குல டேட்டாஸ் இருக்கும். சோ அத நீங்க உட்கார்ந்து டைப் படிக்க முடியாது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மேனுவலா படிக்கிற ஒரு SQL queries நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிடுவீங்க. நீங்க பைத்தானோ எதுவோ. ஓகேவா? சோ இப்ப இந்த ஆட்டோமேட் பண்றது எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ்ல இருக்கலாம் வந்து லைக் கனெக்ட் பண்றதுக்கு, அதாவது இந்த வெப்சைட்டையும் டேட்டாபேஸ் சர்வரையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த இதுக்கு கோட்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அதுல சர்வர்ல இருக்க டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கும் வந்து இது நம்ம கோட்லாம் எழுதியிருப்போம். அதாவது இந்த SQL queries வச்சு ஒரு லாங்குவேஜ் வச்சு ஆட்டோமேட் பண்ணிருப்போம். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த வெப்சைட்ல போய் நான் iPhone 16ன்னு சர்ச் பண்றப்ப எனக்கு ஒரு 136 ப்ராடக்ட் வருது. இந்த 136 ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ்லாம் எங்க இருக்கும்னா, டேட்டா பேஸ்ல ஒரு இது டேபிள்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்னு ஒரு டேட்டா Flipkartன்னு ஒரு டேட்டா பேஸ்ல மொபைல்னு ஒரு டேபிள்ல இத்தனை இது இருக்கு. ஓகேவா? மொபைல்ஸ் நம்ம பொதுவா மொபைல்ஸ்ன்னு கொடுத்தனா என்கிட்ட ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த 10,000 ப்ராடக்ட்ஸ்மே இந்த மொபைல்ல ஒரு டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஐபோன் தான் வேணும். iPhone 16 தான் வேணும் அப்படின்னா, எனக்கு 136 ப்ராடக்ட்ஸ் ஃபில்டர் ஆகி வருது. நான் சர்ச் பண்றது பொறுத்து. அப்ப எப்படி இது எப்படி ஒர்க் ஆகும்? இதுல SQL என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுல ஒரு query வந்து ரன் ஆகும். என்னன்னா, இந்த மொபைல்ன்னு ஒரு ஐ மீன் Flipkartன்ற ஒரு டேட்டாபேஸ்ல மொபைல்ன்னு ஒரு டேபிள்ல iPhone 16 மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு query நான் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? அந்த query என்ன பண்ணும்னா, எனக்கு நேரா போய் சர்வர்ல போய் டேட்டாபேஸ்ல போய் எனக்கு iPhone 16 டீடைல்ஸ் மட்டும் எனக்கு ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு காமிக்கும். சோ இப்படிதான் ரியல் டைம்ல ஒர்க் ஆகுது. புரிஞ்சுச்சா? ஓகேங்க. ஓகே. சோ இப்ப வந்து நீங்க டேட்டாபேஸ்ன்னு பொறுத்தாலே ஸ்ட்ரக்சர்ட் தான் நீங்க மேக்ஸிமம் பார்ப்பீங்க. டேட்டாபேஸ்ல எல்லாம் டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். சோ இந்த டேபிள் ஃபார்மேட்ல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் ஒரு ஒரு காலம்லயும் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கப்ப SQL டேட்டா டைப்ஸ்ன்னு போய் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்ல இத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இத வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எதுக்குன்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இப்ப வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா பார்த்தாச்சு, இன்ஸ்டாலேஷன் பார்த்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே SQLக்கு தேவைப்படுற 5 மெயின் கமாண்ட்ஸ். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DDL, டேட்டா query லாங்குவேஜ், DQL, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், DML, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்.
ஓகேவா? சோ இந்த 5 கமாண்ட்ஸ் தான் மெயின். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? சோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட வொர்க் ஸ்பேஸ்க்கு போயி, நான் ஒரு டேப் யூஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அந்த டேப்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த டேபிள ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அது என்னது? டேட்டாபேஸ்ங்களா? சோ அப்ப நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். கமெண்ட் பண்றது தெரியும்ல, ஏன் கமெண்ட் பண்றோம்னு? சோ நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக கமெண்ட் ஒண்ணு ஹேஷ்டேக் குடுத்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல டபுள் ஹைஃபன் குடுத்து ஸ்பேஸ் குடுத்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இது ஒரு பார்ட் ஆஃப் கொரியாவே எடுத்துக்காது ரன் பண்றப்ப. கமெண்ட்டா தான் எடுத்துக்கும். சோ நான் வந்து கிரியேட் சோ இந்த ஃபைல் நான் உங்களுக்கு அனுப்புவேன். சொல்லுங்க கோகிலா. என் ஸ்க்ரீன் தெரியுதுலங்க? ஓகே. ஒரு டேட்டாபேஸ இப்ப கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுறேன். சோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இந்த ஃபைல் நான் உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுவேன். சோ அதனால உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஓகேவா? சோ அதுக்கு query எப்படி வரும்னா, நான் இங்கேயே queryயோட சின்டாக்ஸ் எழுதிடுறேன். கிரியேட் சின்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம் டேட்டாபேஸ் நம்மளோட டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் நேம் வந்து ஷார்ட்டா நான் டிபி நேம்னு சொல்லிடுறேன். ஓகேவா? எப்பவுமே ஒரு query முடியிறப்ப செமிகாலன் குடுக்கணும். ஓகேவா? செமிகாலன் குடுத்தாதான் அந்த query முடியுது. சோ இந்த queryக்கும் அடுத்த queryக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. முடிஞ்சுவிடுச்சு அப்படின்னு சொல்றது தான் அந்த செமிகாலன். ஓகேவா? சோ இப்ப query எழுதுறேன். கிரியேட் டேட்டாபேஸ் டேட்டாபேஸோட பேர் வந்து லைக் Flipkartன்னு வச்சுக்கலாம். சோ நான் இத ரன் பண்றதுக்கு எனக்கு 2 ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஹைலைட் பண்ணி நான் ரன் பண்ணணும். ஒண்ணு இப்படி ஹைலைட் பண்ணலாம். இல்ல அந்த நம்பர வந்து அந்த query என்ன லைன்ல இருக்கோ அந்த நம்பர குடுத்து நான் ஹைலைட் பண்ணலாம். ஓகேவா? ஹைலைட் பண்ணி ரன் பண்ணனா, அந்த ஒரு queryய மட்டும் தான் நான் ரன் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? நான் ஹைலைட் பண்ற கன்டென்ட்ட தான் நான் ரன் பண்ணுவேன். இல்ல எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் query தான் இருக்கு. சிங்கிள் லைன் ஆஃப் query தான் இருக்கு அப்டின்னா, இந்த செகண்ட் ஒன் இந்த தண்டர் சிம்பிள்ல 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா? உங்க கர்சர எடுத்துட்டு போய் அங்க வச்சுருங்க. அப்புறம் இத வந்து ரன் குடுத்தீங்கன்னா, இது மட்டும் ரன் ஆகும். அந்த லைன் மட்டும் தான் ரன் ஆகும். அந்த கர்சர் எந்த லைன்ல இருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேவா? சோ மேக் ஷூர் இந்த ஃபர்ஸ்ட் தண்டர் சிம்பிள் கிளிக் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட ஏதாவது ஹைலைட் பண்ணி ரன் பண்ணுங்க. இல்ல ஒரு 100 லைன் ஆஃப் query எழுதியிருந்தீங்க அப்டின்னா, நீங்க ரன் பண்ண போறது 100 லைன். ஆனா நீங்க ஹைலைட் பண்ணாம ரன் பண்ணீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ரன் ஆயிரும். ஓகேவா? சோ அதனால மேக் ஷூர் இத வந்து ஹைலைட் பண்ணி ரன் பண்ணுங்க. சோ நான் இத வந்து ஹைலைட் பண்ணி ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல தான் வந்து எனக்கு மெசேஜஸ் காமிக்கும். நம்மளோட query அப்புறம் அதோட மெசேஜ். ஓகேவா? சோ எனக்கு வந்து கிரீன் டிக் காமிச்சது அப்டின்னா, எனக்கு வந்து என்னன்னா, இதுல வந்து எந்த எரரும் இல்ல. சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த டேட்டாபேஸ் எனக்கு கிரியேட் ஆச்சா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு எனக்கு 2 மெத்தட் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த ஸ்கீமாஸ் லெஃப்ட் சைட்ல. சோ அத போய் நீங்க ரீலோட் பண்ணீங்கன்னா, உங்க Flipkartன்னு நீங்க கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இங்க கிரியேட் ஆயிரும். டேட்டாபேஸோட சிம்பிள் இந்த பக்கெட் சிம்பிள் மாரி இருக்கும். சிலிண்டரா ஓகேவா? சோ இப்ப டேபிள்ஸ் ஏதாவது கிரியேட் பண்றீங்க, வியூஸ் அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இது இங்க தான் வரும். ஓகேவா? சோ இப்போ வந்து இன்னொரு மெத்தட்ல எப்படின்னா
ஸோ இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது ரெண்டாவது பாக்குறது, கிரியேட் பண்ணது இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து ஷோ டேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல கொடுத்துருங்க. அதை ரன் பண்ணீங்கன்னா உங்களோட மொத்த இதுல வந்து என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்கோ அது எல்லாமே உங்க சர்வர்ல இருக்கிற மொத்த டேட்டா பேஸையும் இது எடுத்துரும். அப்ப பிளிப்கார்ட்டும் எனக்கு இருக்கு, கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்படிதான் கிரியேட் பண்றது. இப்ப என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன சொன்னேன், என்ன டாபிக் சொன்னேன், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் கிரியேட் பார்க்க போறோம். கிரியேட்லயே கிரியேட் நியூ டேபிள் பார்க்க போறோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அந்த கிரியேட் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா கிரியேட் நியூ டேபிள். சோ கிரியேட் நியூ டேபிள்ல வந்து நான் எப்படி எனக்கு சின்டாக்ஸ் வரும்னா கிரியேட் டேபிள் தானே கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால டேபிள், நம்மளோட டேபிளோட பேர் என்னன்னா லைக் ஸ்டூடெண்ட் டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் டேபிள். ஓகேவா? அடுத்தது டேபிள் பேரை மட்டும் கொடுத்து முடிக்க கூடாது, டேபிள்ல இருக்க காலம்ஸை கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி என்னென்ன காலம்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஸ்டூடெண்டோட ஐடின்னு கொடுத்துட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த அந்த ஒரு டேபிள்ல ஒரு காலமே என்ன டைப் ஆஃப் டேட்டா நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த டேட்டா டைப் சொன்னேன். ஓகேவா? ஒரு காலம் இப்போ எனக்கு வந்து ஐடியில வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இன்டீஜருக்கு போவேன், வெறும் இன்ட்டு, இல்ல வந்து ஃப்ளோட் பாயிண்ட் வச்சுன்னா ஃப்ளோட், இன்னொரு ஃப்ளோட் இருக்கு, டபுள் இருக்கு. ஓகேவா? இல்ல நான் டேட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா டேட் டைம், டைம் ஸ்டாம்ப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? இல்ல ஸ்ட்ரிங் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து கேரக்டர், அப்புறம் வேர்கேர் இருக்கு. வேர்கேர்னா என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதாவது உங்க மெயில் ஐடி மாதிரி, மெயில் ஐடியில கேரக்டரும் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும்ல. சோ அதுதான். ஓகேவா? சோ ஐடி வந்து எனக்கு இன்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கமா கமா கொடுத்து அடுத்த காலம். ஓகேவா? அடுத்த காலம் வந்து ஸ்டூடெண்டோட நேம், அதை வந்து நான் கேரக்டர்னு சொல்றேன். நான் வெறும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஏபிசி அப்படின்னா வெறும் கேரக்டர்னு சொல்றாங்க. ஒரு பேர் ஃபுல்லா ஒரு செட் ஆஃப் கேரக்டர் நான் சேர்த்து இது பண்ண போறேன்னா நீங்க லிமிட்டை கொடுத்துக்கலாம். அப்ப இந்த நேம்ல வந்து எனக்கு 100 கேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் ஆகும். 100க்கு மேல எல்லாம் அக்செப்ட் ஆகாது. ஓகேவா? அடுத்தது வந்து நேம் முடிஞ்சாச்சு. செக்ஷனுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் தான் இருக்க போகுது, அதனால நான் வெறும் கேரக்டர் கொடுத்துருவேன். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுல? கேரக்டரோட சைஸ் சொல்றதும் வெறும் கேரக்டர் சொல்றதும். இல்லைங்க, அந்த கேரக்டர் 100 சொன்னீங்க, 100க்குள்ள அதுக்கு வரணும். இது வெறும் கேரக்டர் கொடுக்கறதுக்கு என்ன சொன்னீங்க? லைக் சிங்கிள் கேரக்டர்ஸ் A B C D E அந்த மாதிரி. ஜஸ்ட் ஒன். ஓகே ஓகே. யா. இப்போ அந்த ஐடி இன்ட்னு கொடுத்திருக்கீங்களா, அங்க வந்து வேர்கேரும் கொடுக்கலாம் கரெக்ட்டா? தாராளமா கொடுக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஓகேவா? உங்களோட சினாரியோ பொறுத்து. அதாவது எல்லா இடத்துலயும் உங்க இஷ்டம் மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் வரும்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி. இந்த டேபிள் இந்த காலம் வந்து இந்த ஃபார்மேட்டை தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கப்ப அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே. இப்ப உங்க இஷ்டத்துக்கு படி நீங்க கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்புறம் செக்ஷன், அப்புறம் அட்ரஸ். அட்ரஸ் நான் வேர்கேர்னு கொடுத்துறேன். வேர்கேருக்கும் நம்ம லிமிட் தரேன். சோ வேர்கேர்னா நான் என்ன சொன்னேன், காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், இன்டீஜர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? சோ இப்ப இத ரன் பண்றேன், எனக்கு ஒரு எரர் வரும். சோ என்ன எரர் வருது நீங்க பாருங்க, இந்த மெசேஜ்ல பாருங்க. நோ டேட்டாபேஸ் செலக்டட். நோ டேட்டாபேஸ் செலக்டட். ஏன்னா வந்து என் சர்வர்ல இத்தனை டேட்டாபேஸ் இருக்கு, நான் எந்த டேட்டாபேஸ்ல இந்த ஸ்டூடெண்ட் டேபிள நான் ஆட் பண்றேன்னு நான் சொல்லணும். ஓகேவா? அதுக்கு எனக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து யூஸ் நம்மளோட டேட்டாபேஸோட பேரு பிளிப்கார்ட். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. சோ இந்த மெத்தட்ல என்னன்னா, இப்ப நான் யூஸ் பிளிப்கார்ட்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஒன் டைம் தான் நான் ரன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1,00,000 query எழுதி ரன் பண்ணாலும் இந்த பிளிப்கார்ட்குள்ளதான் போய் விழும். ஓகேவா?
சோ இப்போ வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சாரி இன்னொரு மெத்தடையும் நான் சொல்லிட்டு சொல்றேன் ரெண்டுத்துக்கும் எப்படி. இன்னொரு மெத்தட் எங்கெங்கெல்லாம் நீங்க டேபிள் பேர் queryல யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாபேஸ் பேரு டாட் டேபிள் பேருன்னு சொல்லிடணும். எங்கெங்கெல்லாம் டேபிள் பேர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து டாட் போட்டு உங்களோட டேட்டாபேஸ் பேரு. இது இந்த ரெண்டு மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை நான் ரன் பண்ணிட்டேன்னா நான் இது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் எத்தனை query எழுதினாலுமே அது இந்த டேட்டாபேஸ்ல போய் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல வந்து ஒன் டைம் யூஸ் மாதிரி ஒரு தடவை இது போச்சுன்னா மறுபடியும் அடுத்த queryக்கு நான் வந்து டேபிள் பேர் மென்ஷன் பண்றேன்னா இந்த டேட்டாபேஸ் பேர் மென்ஷன் பண்ணணும். மேக் ஷூர் வந்து இதை விட இந்த 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 இதுக்கு போங்க. ஏன்னா வந்து நீங்க யூஸ் பண்ண போறது ஒரு டேட்டாபேஸ் இல்ல, டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் கூட யூஸ் பண்ணுவீங்க. சோ அப்ப நீங்க மாத்தி கீத்தி ஏதாவது தெரியாம நீங்க இத மாத்தாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது உங்களுக்கு தான் பிரச்சனையாயிரும். சோ அதனால வந்து இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அப்ப சோ ஆக்சுவலா இப்போ எனக்கு இதை ஒரு ரன் டவுட். சொல்லுங்க. எங்க ஆஃபீஸ்ல வந்து டிபிஓ டாட் டேட்டாபேஸ் டாட்னு யூஸ் பண்ணாங்க. டிபிஓன்றது என்னது இது? அது அந்த டிபியோன்ற சாரி எப்படி சொல்றீங்க? டிபிஓ டாட் அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் டாட் அப்புறம் வந்து டேபிள் நேம் இருக்கு. சரி, எங்க ஆஃபீஸ்ல அது மாதிரி இருந்துச்சு. எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்கும்போது நான் அதை பார்த்தேன் நானு. ஸோ அதுக்கு அது அது ஃபியூச்சர்ல எப்படின்னா நான் ஒரு இது காமிக்கிறேன் நான். ஓகே ஓகே. ஃபைல் ஸோ அந்த ஃபைல் மட்டும் நான் மேபி அது ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வரும்னா இப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல 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 ஓகே. ஸோ எனக்கு ஒரு செட் ஆஃப் எஸ்கியூஎல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஓகே ஃப்ளைவேன்னு சொல்லிட்டு ஒரு டூலை யூஸ் பண்ணி நான் அதை வந்து பைப்லைன்ல வந்து புஷ் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ அந்த எஸ்கியூஎல ரீட் பண்றதுக்காக வச்சு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ அதுல இருந்துச்சு டிபிஓன்ட்டு. ஸோ அதுதான் கேட்டேன். ஓகே ஓகே. சோ டிபிஓன்றது வந்து லைக் டேட்டாபேஸ் பேரை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த டிபிஓன்றது என்னன்னா அந்த டேட்டாபேஸோட ஓனர். ஓகே. நான் இங்கதான் இருங்க ஒரே நிமிஷம். டிபிஓ டேட்டாபேஸ் ஓனர். ஓகே. கண்ட்ரோல் எஃப் கொடுக்க முடியும். வரி வந்து சோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே இது டிஎஸ்என் இருக்கு. ஓகே ஓகே நான் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டிபிஓன்றது பேசிக்காவே வந்து லைக் அந்த டேட்டாபேஸ் ஓனர் தான். சோ அந்த அது இங்க இல்ல. அந்த ஃபைல் என்கிட்ட இல்ல ஆக்சுவலி. இது சரி நான் ஒரே ஒரு ஃபைல்ல அது இருக்கும். சோ அந்த ஃபைல் இது என்னோட புது லேப்டாப்ன்றதுனால அது எல்லா ஃபைலுமே போயிடுச்சு. சரி சோ சரி. ஓகே. அதான் டிபிஓன்றது அந்த டேட்டா பேஸ் ஓனர். சோ இந்த இந்த கான்டெக்ட் வந்து எங்க யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் தானே நீங்க யூஸ் பண்றீங்க சர்வர். ஆமா ஆமா ஆமா. எஸ்எஸ்எம்எஸ். சோ அங்க யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டிஃபால்ட் ஸ்கீமா மாதிரி. சோ சோ அதுல என்னன்னா அந்த எஸ்கியூஎல் சர்வர்ல அந்த டிஃபால்ட் ஸ்கீமா இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து அந்த டேட்டாபேஸோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். டேபிள்ஸா இருக்கட்டும், வியூவா இருக்கட்டும், ப்ரொசீஜர் என்னென்ன இருக்கோ அத வந்து அந்த ஸ்கீமால தான் சேவ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ ஓகே. அத வந்து இப்ப இந்த டிபிஓன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா அத யார வந்து இது மென்ஷன் ஆகும்னா போத் யூசரையும் அப்புறம் அந்த ஸ்கீமாவையும் மென்ஷன் ஆகும். நம்ம யூசர் ஒன்னு யூஸ் பண்ணுவாங்கல்ல அவங்களையும் இந்த மொத்த ஸ்கீமாவையும் மென்ஷன் பண்ற மாதிரி. ஓகே. புரியுதா அப்படின்னு? ஓகே. ஸ்கீமான்றது வந்து ஜஸ்ட் மல்டிபிள் டேட்டாபேஸஸ் கரெக்ட்டா? உங்களோட டேட்டா பேசஸ் பிளஸ் அந்த டேட்டா பேசஸ்ல என்னென்ன இருக்கோ டேபிள்ஸா இருக்கட்டும், வியூஸா இருக்கட்டும் அப்படி. ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் மீன் பண்றாங்க ஸ்கீமாஸ்ன்றது. யா யா ஓகே. சரிங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு இப்போ ஆக்சுவலா ஒரு ஐபி அட்ரஸ் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம ஓப்பன் பண்ண தெரியுங்களா? அதுக்கு பேர் என்ன? இப்போ ஒரு டிபின்னு கிரியேட் பண்றோமே அதுக்கு பேர் என்ன? சோ இந்த ஐபி அட்ரஸ் சொல்றீங்களா? ஆமா. நீங்க இது பண்ணீங்களா? இதுக்கு இந்த இந்த பாக்ஸஸ்க்கு பேர் என்ன? அதுக்குள்ள டேட்டாபேஸ் கிரியேட் பண்றீங்களா? சோ இத வந்து MySQLல இது கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பைத்தானையும் MySQLையும் கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ அந்த கனெக்ஷனுக்கு வந்து சர்வரோட பேர் ஏதாவது குடுக்கணும். கரெக்ட்டா?
சோ அந்த சர்வரோட பேருக்கு தான் வந்து உங்களோட ஸ்பெசிஃபைடு கனெக்ஷனுக்கு மட்டும் இது டிஃபால்ட்டா நீங்க கிரியேட் பண்ணும்போதே இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அதோட யூசர் நேம் நான் கிரியேட் பண்ண ரூட்ன்ற யூசர் நேம், அதுக்கு ஒரு சர்வர் நேம் இருக்கு லோக்கல் ஹோஸ்ட். இது வந்து அந்த போர்ட்டோட நம்பர், சர்வர் ஓகே. போர்ட்டோட நம்பர். எனக்கு என்னன்னா இது 3மே சேமா இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து அது இன்னொன்னோட மென்ஷன் பண்ணணும். 11 வீக்கெண்ட் அதையும் மென்ஷன் பண்ணா தான் அத எடுத்துக்கும். கரெக்ட்டா? சரி எது ஆமா 11 வீக்கெண்ட்னு சொல்லிட்டு இது பேர் குடுக்கறதுக்கு பதிலா நீங்க சர்வர் பேரே குடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கான பேரு. பட் ஆனா ஓகேவா? 3மே சேமா இருக்கே. ஒரு மிஷின்ல 3 ரன் பண்ண முடியுமா? 1 தான் ரன் பண்ண முடியும். ரைட்? பிரச்சனை இல்ல. இது எல்லாமே ஒன்னே தான் இருக்கும். இதுக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கும். நீங்க இப்ப எத்தனை இது கிரியேட் பண்ணாலுமே அதுக்கு சர்வரோட பேரு அதுதான் இருக்கும். நீங்க வேணா இது ஹோஸ்ட் நேம மாத்திக்கலாம். அட் இப்ப இது 3த்துக்குள்ளார போனாலுமே நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வரும். ஆமா. அது மொத்தமே வந்து சர்வருக்கான பொதுவானது. ஓகேவா? கைண்ட் ஆஃப் இப்ப நான் யூசர் டீடைல்ஸ் மாரி. யூசர் யா. சோ நான் சும்மா கிரெடென்ஷியல்ஸ். ஒண்ணு கிரியேட் பண்றேன். பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளார போனா என்னோட சர்வரோட பேர் மட்டும் தான் அந்த மாறி இருக்கு. அந்த இதோட ஹோஸ்ட் இது அதுவா இருக்கும். அந்த சர்வரோட ஹோஸ்ட் போர்ட்டோட நம்பர் வந்து அப்படியே தான் இருக்கும். சர்வரோட போர்ட் நம்பர். இதுக்குள்ளார போனாலும் இப்ப நம்ம கிரியேட் பண்ண ம். டேட்டாபேஸ் அவ்வளவுதானே? இந்த ASDFS அதுக்குள்ளார போனாலும் இப்ப நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் அதுக்குள்ளார இருக்கும். ஆமாமா. அப்போ ம். புரிஞ்சிருச்சு. ஓகே. தட் இது இதெல்லாம் நான் செப்பரேட் டேட்டாபேஸஸ் நினைச்சேன். ஓகே. கனெக்ஷன்ஸ் நினைச்சேன். ஓகே. சோ டிஃபால்ட் ஸ்கீமாவா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேவா? இப்போதைக்கு இது இவ்ளோலாம் பார்க்க வேண்டாம். நான் இதெல்லாம் கடைசியில சொல்லி தரேன். டிஃபால்ட் ஓகே. ஸ்கீமா எப்படி இது பண்றது? ஓகேவா? ஓகேங்க. சோ ஆக்சுவலி வந்து இப்ப நீங்க இது சர்வர இது பண்றீங்க அப்படின்னா MySQL reachable on port. What this can be changed. ஹோஸ்ட் நேம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அத அக்செப்ட் பண்ணணும். ம். சில எல்லாம் ஹோஸ்ட் நேமே வந்து சேஞ்ச் பண்ணி தான் குடுப்பாங்க. symbols. சோ இது சேஞ்ச் பண்றப்ப எனக்கு மாறல. சோ ஆக்சுவலி இப்ப ரியல் டைம்ல நீங்க எப்படி விக்னேஷ் ஒர்க் பண்ணுவீங்க? விக்னேஷா? ஹரிபிரசாதா? ஹரி. சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு டேட்டாபேஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும் பாத்தீங்களா? கரெக்ட்டா? அது அந்த யூசர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ நான் டிபி கிடையாது. ஸோ எனக்கு எஸ்கியூஎல்ஸ் வரும். ம். ஜஸ்ட் அத வந்து ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணி ஜஸ்ட் நான் பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அத எஸ்கியூஎல் ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்தேன். ஓகே. நோ இஷ்யூஸ். ஆக்சுவலி எப்படின்னா, இப்ப இந்த ETL ப்ராசஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அப்ப ம்ஹ்ம். SQL அப்ப ஹேண்டில் பண்றது பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸா இருக்கும். நானுமே மைக்ரோசாஃப்ட் இதுல வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த டேட்டாபேஸ்லயும் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலி எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்வர்ல இருக்கும் பாத்தீங்களா? சர்வர ரன் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப
ரிமோட் டெஸ்க்டாப் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரிமோட் டெஸ்க்டாப் கேள்வி நீங்க சாரி ஆர்டிபி எம்எஸ்டிஎஸ்சி யா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிமோட் டெஸ்க்டாப்ல கோகிலா, விக்னேஷ். தெரியும்பா. யா அந்த ரிமோட் டெஸ்க்டாப்ல வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப அதுல வந்து இப்ப நம்ம இங்க பாக்குற இந்த செட்டப் எல்லாமே நம்ம லோக்கல் சிஸ்டம்ல இருக்க செட்டப் மாரி அங்க எல்லாமே இருக்கும். அங்க வந்து சர்வரும் இருக்கும். ஓகேவா? இந்த ETL நான் சொன்னேன்ல, ETL ப்ராசஸ் ரன் பண்ணி தான் டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா வேர்ஹவுஸ்க்கு இது பண்ணுவாங்கன்னு. ஸோ ETL ப்ராசஸ் ரன் பண்ணியுமே லைக் பேசிக்கா எப்படி நான் வொர்க் பண்ணோம்னா, ஸோ இந்த ETLல போய் நாங்க அப்லோட் பண்றதுக்கு அந்த சர்வர் நம்மளோட ஒரு ஃபைல் வந்து எக்ஸெல் ஃபார்மேட்லயோ இல்ல CSV ஃபார்மேட்லயோ டேட்டாஸ வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸ என்ன பண்ணுவோம்னா, அந்த சர்வர் ரன் பண்றதுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அந்த ஃபோல்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஓகே. நான் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் வந்து இந்த சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுவேன், சர்வர ஆன் பண்ணி விட்டுட்டு, அதாவது நான் யூஸ் பண்ற அந்த இதுக்கு கனெக்ஷனுக்கு வந்து லைக் கிளைண்ட்ஸ் நெறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க எங்களுக்கு. ஸோ அந்த கிளைண்ட்ஸ்ல வந்து என்னன்னா, லைக் அந்த கிளைண்ட்டுக்கான சர்வர மட்டும் நான் ஆன் பண்ணி விட்டுட்டு, நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபைல்ல CSV ஃபைல், டேட்டா ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ரா டேட்டா. அத எடுத்துட்டு வந்து இங்க பிளேஸ் பண்ணிருவேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு வந்து பின்னாடி ஒரு லாக் ஃபைல் ஒண்ணு இருக்கும். ஐ மீன் லாக் ஃபைல் வந்து உங்களோட நோட்பேட்லயோ இது மாரி இருக்கும். அத வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இப்ப ஃபைல் வந்து சர்வர் எப்ப ஆன் ஆச்சு, ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எந்த பெர்சன் வந்து அப்லோட் பண்ணாங்க, அதாவது அந்த பெர்சனோட போர்ட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? ஐடி. அவங்களுக்கு யூனிக்கா ஒரு வந்து ஐபி அட்ரஸ் ஒண்ணு இருக்கும்ல. எல்லாருக்குமே ஐபி அட்ரஸ் ஒண்ணு இருக்கும்ல. அந்த ஐபி அட்ரஸ் வச்சோ, எது வச்சோ வந்து இது இருக்கும். யார் ஆன் பண்ணாங்க, யார் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, லைக் ஃபைல் வந்து சர்வர்ல வந்து ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரன் ஆகுது, எரர் ஆகுது. என்ன என்ன டைம்ல எரர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து அது மில்லி செகண்ட் முதற்கொண்டு அது கணக்கு பண்ணும். ஓகேவா? மொத்தமா அந்த லாக் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப வந்து அப்லோட் பண்ண உடனே எனக்கு எந்த எரரும் இல்ல. என் டேட்டா ஃபார்மேட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அதோட டேட்டா அதோட காலம்ல கரெக்ட்டா இருக்கு அப்படின்றக்கப்ப அத அக்செப்ட் பண்ண உடனே அது நேரா போய் என்னோட டேபிள்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். வேர் ஹவுஸ்லயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். புரியுதா எப்படின்னு? ரியல் டைம்ல ETL இப்படி பண்ணுவாங்க. ஓகே. புரியுதா கைஸ்? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. பரவால்ல. இல்ல ETLல இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. எப்படின்னா, லைக் நான் சொன்னேன்ல அந்த ETL ப்ராசஸ் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்றது அப்படின்னு. சோ அந்த மாரி பண்ணுவாங்க. சோ வந்து இப்ப இங்க ஆக்சஸ் பண்றதுக்கு நான் காமிச்சேன்ல. எங்க அது? சோ இங்க பாத்தீங்கன்னா, கௌரி அட் லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கிராண்ட் ரிவோக்லாம் வந்து சர்டன் ஒரு அட்மின்ஸ் இந்த ஒரு சார்ஜ் எடுத்து மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க பாத்தீங்களா? மொத்த இதையுமே. சோ அந்த ப்ராஜெக்ட்க்கான அந்த பெர்சன் தான் வந்து அட்மின் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் வந்து இந்த மாரி ஹோஸ்ட் நேம் இருக்கும். அதே மாரி நெறைய பேருக்கு ஹோஸ்ட் நேம் இருக்கும். வொர்க் பண்றவங்க எல்லாருக்குமே. சோ அவங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் என்ன டைப் ஆஃப் குவெரீஸ் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்ப ஹரியால வந்து செலக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிரியேட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு இருக்கும். ஓகேவா? எல்லாராலுமே எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இத இவங்கலாம் பண்ணுவாங்க. புரியுதா எப்படின்னு? அது போக ஓகே. போக உங்களுக்கு நான் சொல்றப்ப புரியும். சரிங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. இது மட்டும் தான். சொல்லுங்க. இது மட்டும் தாங்க. இது மட்டும் தானா? சரி ஓகே. சோ இப்ப நான் இந்த டேபிள நான் ரன் பண்றேன். கிரியேட் பண்ண டேபிள. அது நான் சொல்லிட்டேன்னா நீங்க இது கேட்டீங்கல்ல DBO எதுக்குன்னு? சாரி. DBO. ஆ அதான் டேட்டாபேஸ் ஓனர்ன்னு சொல்லிட்டேன்ல. சொல்லுங்க. ம். அந்த டேட்டாபேஸோட மொத்த ஓனர். அவரு தான் இந்த ஆக்சஸ்லாம் பண்ணுவாரு. பேசிக்கா செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்கும் வந்து அவருக்கு தான் இந்த பிரிவிலேஜஸ்லாம் இருக்கும். அதாவது யார் யார் என்ன யூஸ் பண்ணணும் இந்த டேட்டாபேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவிலேஜஸ்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். ஓகே. புரியுதா?
அது மேபி நம்ம போக போக ஒர்க் பண்ற செக்ஷன்ஸ்ல வந்து Yeah, ஒரு போக போக வந்து உங்களுக்கு புரியும். புரியுதா? ஓகேங்க. ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. சோ வந்து நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நான் டேபிள் கிரியேட் பண்ணணும். சோ இப்ப நான் இப்ப அடுத்தது வந்து என்ன டாபிக்னா, எனக்கு இந்த டிபியூலாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்க. நான் இந்த டிரான்சாக்ஷன் இதுக்கு நான் போறப்ப. ஓகேவா ஓகே. ஹரி? கண்டிப்பா. டிரான்சாக்ஷன் ஞாபகப்படுத்தி விடுங்க. நான் சொல்றேன். ஓகே. ஓகே. சோ அடுத்தது வந்து கிரியேட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேபிள் வித் அண்ட் வித்தவுட் டேட்டா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது இந்த லைன்ல இருந்து? கிரியேட் நியூ டேபிள் வித் அண்ட் வித்தவுட் எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து நானே உங்களுக்கு சொல்றேன். கிரியேட் நியூ டேபிள் with existing table with data using existing table. இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுது இந்த லைன்ல இருந்து? சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல இருந்து டேட்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க. டேபிள் கொண்டு ஒரு வர்றதுக்கு. புது டேபிளே நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எக்ஸிஸ்டிங் டேபிள் என்ன இருக்கு? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட் டேபிள நான் போய் பார்க்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட டேபிளோட பேரு. நான் சொன்னேன்ல எங்கெங்கெல்லாம் நான் டேபிள் பேர் யூஸ் பண்றோனோ அங்கெங்கெல்லாம் வந்து நம்மளோட டேட்டாபேஸ் பேரை யூஸ் பண்ணணும். பிகாஸ் we are not using this query, use query. We are only using this one. ஓகேவா? சோ இப்ப நான் இதை ரன் பண்ணனா இந்த செலக்ட்லாம் நான் டீடைலா சொல்றேன். ஏன்னா அது ஒரு தனி டாபிக்காவே இருக்கு. செலக்ட்னா உங்களுக்கே என்ன தெரியும் செலக்ட்னா என்ன இங்கிலீஷ்ல. சோ அது ஸ்டார்னா என்னன்னா அந்த டேபிள்ல இருந்து எல்லாமே ஸ்டார்னா எல்லாமே ஃப்ரம் எங்க இருந்துன்னா நம்மளோட பிளிப்கார்ட்ன்ற ஒரு டேட்டாபேஸ்ல அதுல ஸ்டூடெண்ட் டேபிள். புரியுதா எப்படி சொல்ற இது query ஒர்க் ஆகுதுன்னு? புரியுதுங்க. யா இப்ப நான் இதை ரன் பண்றேன். என் டேபிள் வந்து நான் என்ன ஃபார்மேட்ல ஆர்டர்ல கிரியேட் பண்ணனோ அந்த ஆர்டர்ல தான் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதுல நான் என்ன பண்றேன், இப்ப எனக்கு ஒரு டேபிள வந்து ஆல்ரெடி இருக்கிற டேபிள் வச்சு இன்னொரு டேபிள நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? வித் டேட்டா. அப்ப எனக்கு இந்த டேபிள்ல டேட்டா இருக்கணும்னு அர்த்தம். ரோஸ தான் அந்த டேட்டான்னு சொல்லுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். நான் இன்சர்ட் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இன்சர்ட் இன்டு எப்பவுமே ஒரு டேபிள்ல இருந்து ஏதாவது எடுக்க போறீங்கன்னா ஃப்ரம்னு கொடுக்கணும். ஓகேவா? இல்ல ஒரு டேபிள்ல ஏதாவது கொடுக்க போறீங்க அப்படின்னா இன்டுன்னு கொடுக்கணும். இன்சர்ட் இன்டு நம்மளோட டேபிளோட பேரு வேல்யூஸ் நம்ம கொடுக்க போறோம். வேல்யூஸ் வந்து இந்த சென்ஸ் அந்த ஒரு ரோவை மென்ஷன் ஒரு லைக் பிராக்கெட்ஸும் ஒரு ரோவை மென்ஷன் பண்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல என்ன ஆர்டர்ல ஆரம்பிக்குது? ஐடி, நேம், செக்ஷன், அட்ரஸ். அப்ப ஐடி வந்து நான் 1, நேம் ஸ்ட்ரிங், கேரக்டரு, அதுக்கப்புறம் வேர் கேரு, அப்புறம் டேட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கோட்ஸ்ல தான் கொடுப்போம். சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் உங்க இஷ்டம் தான். ஸோ நேம் வந்து ஸோ அவர் என்ன செக்ஷன்னா ஏ செக்ஷன்.
என்ன அட்ரஸ்னா சென்னை, நான் சும்மா சென்னைன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்தது நம்பர் 2 பி செக்ஷன், கமா இதுனா இவரும் சென்னை. அடுத்தது கமா கொடுங்க, இங்கேயும் கமா கொடுங்க. ஒரு செல்லுக்குமே நீங்க கமா கொடுக்கணும். ஐடின்ற ஒரு செல்லு, காலம், ஒரு இதுக்குமே கமா கொடுக்கணும். அப்புறம் இவரு ஏ செக்ஷன், சாரி இவன் பேர் வந்து விக்டர். சோ வந்து எஸ்கியூஎல் வந்து பொதுவாவே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும், கேப்ஸ் லெட்டர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? அதனால கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ ஏ செக்ஷன் சென்னை. ஸோ செமிகோலன் வச்சு நான் இந்த லைனையே ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் என்னோட இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள வந்து நான் ரன் பண்றேன். என் டேபிள்ல இன்சர்ட் ஆயிடுச்சா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இன்சர்ட் நான் வேணா தெளிவா வந்து அது ஒரு தனி டாபிக்கா இருக்கு, நான் அது கூட சொல்லி தரேன். இப்ப இதுல இந்த வரியில ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லைங்க. ஓகே. சோ இப்ப என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் டேபிள்னு. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டாஸையும் எக்ஸிஸ்டிங் டேபிள் வச்சு நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அது என்னன்னு கிரியேட் பண்ண போறேன்னா, இங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்கு பாத்தீங்களா? இப்ப எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. என் ஸ்டூடெண்ட் டேபிள் தான் எக்ஸிஸ்டிங் டேபிள் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து எனக்கு ஏ செக்ஷன்ல இருக்கவங்க மட்டும் தனி ஒரு டேபிள்ல அவங்களோட டீடைல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நீ ஐடி, நேம், செக்ஷன் அட்ரஸ் இது எல்லாமே இருக்கணும். பட் ரோ வைஸ்ல பொறுத்த வரைக்கும் ஏ செக்ஷன்ல இருக்கவங்க மட்டும்தான் எனக்கு அங்க இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மறுபடியும் கிரியேட் டேபிள் கொடுக்கணும். ஓகேவா? அத இது செக்ஷன் ஏன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி மறுபடியும் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சர்ட் கொடுக்கணும். அதாவது செக்ஷன் ஏல இருக்கவங்களை மட்டும் காப்பி பண்ணி இன்சர்ட். இது எனக்கு ஒரு 3 ரோன்றதுனால நான் ஈஸியா பண்ணிட்டேன். இதே எனக்கு 1,00,000 ரோ இருந்தா அது ஈஸியா முடிஞ்சிருமா? இந்த மாதிரி சுத்தி வளைச்சு நான் வந்தா கிரியேட் டேபிள் பண்ணிட்டு அப்புறம் இன்சர்ட்ல வந்து யார் யாரெல்லாம் ஏ செக்ஷனோ அவங்கள வந்து தேடி தேடி உட்காந்து ரைட் பண்றது ஈஸியா? பாசிபிளா? சோ பாசிபிள் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணணும். ஓகேவா? அதான் இப்ப பண்ண போறோம். கிரியேட் டேபிள் வித் யூசிங் எக்ஸிஸ்டிங் டேபிள் வித் டேட்டா. வித் டேட்டானா அந்த ரோஸோட கிரியேட் டேபிள். நம்மளோட டேபிள் பேர் என்னன்னா பிளிப்கார்ட். முதல்ல இது டேட்டா பேஸோட பேரை மென்ஷன் பண்ணிடணும். டாட் செக்ஷன் ஏ கொடுத்துட்டு ஆஸ்ன்னு சொல்லிட்டு, ஆஸ்ன்றது எதையோ பேஸா வச்சு நம்ம ஒண்ணு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதை பேஸா வச்சு யூஸ் பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து எல்லா காலத்தையுமே வந்து எனக்கு காப்பி பண்ணணும். அப்பவா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எல்லாமே நான் என்னன்னு சொன்னது, இந்த query தானே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுன்னு சொல்றது. இது ஃபெச் மட்டும் பண்ணாது, செலக்டும் பண்ணும். அப்ப இந்த டேபிள்ல இருந்து எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகணும்னு சொல்றது. ஓகேவா? இப்ப இத நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் என்னோட புது டேபிள், அந்த செக்ஷன் ஏ டேபிள வந்து நான் ரன் பண்றேன். மேக் ஷூர் நீங்க செமிகோலன் கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எரர் காமிக்கும். பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏல எனக்கு பியுமே இருக்கு. அப்ப செலக்ட் ஸ்டார் வந்து லைக் ஃப்ரம் வந்து டேபிள் பேர் இது கரெக்ட். பட் ஆனா எனக்கு ரோ வைஸ் ஃபில்டர் ஆகல. இப்ப நான் என்ன பண்ணணும், செக்ஷன் ஏல உள்ளவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். கரெக்டா? இப்ப அந்த ஃபில்டர் பண்றதுக்கு தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி இந்த டேபிள டெலீட் பண்ணிடுறேன். செக்ஷன் ஏ டேபிள டெலீட் பண்ணிட்டு புதுசா கிரியேட் பண்றேன். எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இதை ரன் பண்ணனா அப்படி ஒரு டேபிள் இல்லைன்னு வந்துடும். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். இப்ப எல்லாத்தையும் எனக்கு செலக்ட் பண்ணு. ஐ மீன் காலம் வைஸ்ல எனக்கு எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணேன். அது ஸ்டார் இருந்தாலே காலம் அண்ட் ரோ. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் வைக்கிறோம், ஒரு ஃபில்டர் கண்டிஷன் வைக்கிறோம். வேர்ன்றது ஒரு ஃபில்டர் கண்டிஷன். வேர்
நான் யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணணும்? ஏ. ஏ. அந்த ஏன்றது எந்த காலம்ல வருது? என் செகண்ட் டேபிள்ல ஏன்றது எந்த காலம்ல வருது? செக்ஷன். தேர்டா? செக்ஷன். Third. அப்ப செக்ஷன் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா கிரியேட் டேபிள், நம்மளோட புது டேபிளோட பேரு, ஆஸ்ன்றது எதையோ பேஸா வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது. எதை பேஸா வச்சு கிரியேட் பண்ண போறோம்னா இந்த பிளிப்கார்ட்ல டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து எல்லாத்தையும். ஆனா அதுலயே நான் என்ன பண்றேன், வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் கொடுக்குறேன் செக்ஷன் ஏல இருக்கவங்கள மட்டும். ஸோ இது உங்க ரெஃபரன்ஸ்க்கு வேற ஒண்ணு ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப இதை ரன் பண்றேன். ஸோ எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ரன் பண்றப்ப செக்ஷன் ஏல இருக்கவங்க மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வந்துட்டாங்களா புது டேபிள்ல? ஸோ இப்படிதான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள வச்சு நம்ம டேட்டாவை டேபிளையும் அதே டேபிள வச்சு டேபிள கிரியேட் பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணி காப்பி பண்ணோம். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஆனா உள்ள டேட்டாஸ் இல்லாம வெறும் டேபிள மட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் இதே கான்செப்ட் எடுத்துக்கிறேன். செக்ஷன் பீன் எனக்கு பீன் ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். ஆனா உள்ள டேட்டாஸ் எதுவும் காப்பி ஆகக்கூடாது. ஜஸ்ட் எம்டி டேபிளா தான் எனக்கு காப்பி ஆகணும். அப்பனா நான் ஃபில்டர் கண்டிஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது கொடுத்தா எனக்கு எல்லாமே காப்பி ஆயிரும். சோ அப்ப நான் ஒரு கண்டிஷன் வைக்கணும். ஓகேவா? எனக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, காலம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா ரோ வைஸ் எனக்கு எதுவுமே எடுத்துக்காதன்னு நான் சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்து 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன் கொடுப்பேன். 1ம் 0வும் ஈக்குவலா இல்லைங்க. இல்லையா? சோ அப்ப வந்து இது query எப்படி படிக்கும்னா, ஓகே அவங்க ஒரு டேபிள் பீன் கிரியேட் பண்றாங்க. ஓகே எதையோ பேஸா வச்சு கிரியேட் பண்ண போறாங்க. அது எதுனா வந்து இந்த டேபிள்ல எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் ஒரு வேர் கண்டிஷன் குடுக்குறாங்க. ஃபால்ஸ் அதுலயும் ஃபால்ஸ் கண்டிஷன் குடுக்குறாங்க. அப்ப எனக்கு இந்த வேர வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. வேர்ன்றது ரோ வைஸ் ஃபில்டர். அப்ப ரோ வைஸ் எனக்கு எதையுமே தொடவே தொடாத. டேபிள மட்டும் எனக்கு காப்பி பண்ணுன்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? இப்ப நீங்க இந்த வேர் கண்டிஷன் குடுக்கலன்னா எனக்கு எல்லா டேட்டாவையும் ரோஸ் எல்லாமே காப்பி ஆயிரும். வேர் கண்டிஷன் கம்பல்சரி தரணும். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். என்னன்னா எனக்கு எதையும் எடுக்காதன்னு சொல்லணும். அப்ப நான் ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா மேக் ஷூர் queries வந்து ரிப்பீட் பண்ண ஐ மீன் ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. செக்ஷன் பிக்கு நான் டேபிள ரன் பண்றேன். எனக்கு செக்ஷன் பி கிரியேட் ஆயிடுச்சா? ஆனா எனக்கு உள்ள டேட்டாஸ் காப்பி ஆகல. புரிஞ்சுச்சா எப்படின்னு? புரிஞ்சுச்சுங்க. ஓகே. சோ இப்ப நான் இன்னொரு மெத்தட் வந்து நான் இது பண்றேன். அதாவது நம்ம லோக்கல் ஃபோல்டர்ல இருந்து இம்போர்ட் பண்றது. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. சோ என்னன்னா நான் ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். என்ன ஃபைல்னா இது இந்த ஃபைல். ஓகே. சோ இந்த ஃபைல் தான் நான் எடுத்து போடுறேன். சோ இந்த ஃபைல்ல எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓகே. ஒரு 1,00,000 இது டேட்டாஸ் இருக்கு. ஓகேவா? ரோஸ் இருக்கு. சோ இந்த 1,00,000 ரோஸையும் நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு வந்து என் டேபிள்ல நான் போடணும். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த மொத்த எக்ஸெல் ஷீட்டையும் நான் சிஎஸ்வி ஃபைலையும் நான் இங்க அப்லோட் பண்ணணும்னா, எனக்கு டேபிள் இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? ஒரு டேபிள் ஆல்ரெடி அங்க கிரியேட் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? கரெக்ட்டாங்க? ஓகே. ஆமாங்க. அப்ப ஏற்கனவே நான் அது என்ன பண்ணணும்னா, ஒரு எம்ப்டி டேபிள நான் கிரியேட் பண்ணிற போறேன். ஓகேவா? சோ Flipkartல வந்து எம்ப்டி டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ செலக்ட்
ஓகேவா? இதுதான் என் எம்ப்டி டேபிள். ஸோ அந்த டேபிள்ல இருந்து நான் இப்ப அந்த ஐ மீன் என்னோட லோக்கல்ல அந்த டேபிள வந்து நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு query எழுதுவேன். அந்த query என்னன்னா, நான் இது லைன் காப்பி தான் பண்றேன். லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். லோட் டேட்டா இன் ஃபைல். அதாவது என் லோக்கல்ல இருக்க ஃபைல லோட் பண்ண போறேன். அப்ப அந்த லோக்கல் ஃபைலோட பாத் எனக்கு தேவைப்படும். பாத் எப்படி எடுக்குறீங்கன்னா, நீங்க எந்த ஃபைல காப்பி பண்ண ஐ மீன் லோட் பண்ண போறீங்களோ, அந்த ஃபைல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பாத்துன்னு இருக்கு பாத்தீங்களா? அத காப்பி பாத் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். Sorry. இந்த மாரி காப்பி பாத் வந்துரும். ஓகேவா? இத வந்து நீங்க எங்க பேஸ்ட் பண்றீங்கன்னா, இந்த இன்ஃபைல்ல கோட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? இங்க பேஸ்ட் பண்றீங்க. ஓகேவா? நான் இது கொஞ்சம் ஓகேவா? கோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல வந்து இன்டூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ண டேபிள இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் நான் கிரியேட் பண்ண டேபிள். ஓகேவா? அடுத்தது ஃபீல்ட் வந்து டெர்மினேட்டட் பை கொமா. ஏன்னா அது எக்ஸல் ஃபார்மேட்ல சில நேரத்துல சிஎஸ்வி ஃபைலும் இருக்கும். ஐ மீன் நம்ம ரோ பையா இருக்கும். ஓகேவா? நான் அது ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சோ அது எப்படி இருக்கும்னா, அப்ப ஒரு ஒரு காலம்ஸ் நான் இப்படி ஒரு ஒரு இது கமா வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம்ல. லைக் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்ல. கமான்னு காலம்ஸ் இது சாரி இது கமா இந்த கமாஸ் தான் அது சொல்லுது. ஒரு ஒரு செல்லையும் கமா வச்சு நம்ம இது பண்றோம். என்க்ளோஸ் பை கோட்ஸ். சில கண்டிஷன்ஸ்லாம் கோட்ஸ்ல தருவோம்ல. எல்லா கண்டிஷன்ஸையும் ஒரு ஒரு வேல்யூஸையும் கோட்ஸ்ல சொல்றோம். ஓகேவா? லைன் டெர்மினேட்டட் பை ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என்னன்னா நியூ லைன். ஓகேவா? எனக்கு ஒரு ரோ முடியுதுன்னா அடுத்த புது லைன்ல புது ரோ ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக டெர்மினேட். இக்னோர் ஒன் ரோஸ். இக்னோர் ஒன் ரோஸ்னா நம்மளோட இந்த காலம் நேம் இருக்கு பாத்தீங்களா? எக்ஸல் ஷீட்ல காலமோட பேரு. ஸோ என் எக்ஸல் ஷீட்ல இருக்க காலம்ஸை தான் அந்த ஒன் ரோ இக்னோர் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் ரோஸா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது எக்ஸப்ட் பண்றப்ப இந்த காலமோட பேரையுமே ரோவா தான் எடுத்துட்டு போகுது. அதுக்கு நம்ம சொல்றோம் இக்னோர் ஒன் ரோன்னு சொல்லிட்டு. நான் இப்ப இதை ரன் பண்றப்ப எனக்கு ஆப்வியஸா ஒரு எரர் வரும். ஓகே. ஸோ இந்த ஒரு எரர் வரும். இது என்ன எரர்னா, இங்க பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட அந்த query மொத்தத்தையும் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு மெசேஜ் என்ன தரும்னா, the MySQL server is running with the secure file privilege option, so it cannot secure this statement. ஏன்னா எனக்கு இந்த MySQL மொத்த சர்வரும் எங்க இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இருக்கு. ஐ மீன் இந்த விண்டோஸ் இது சி இதுல ஃபோல்டர்ல வந்து MySQL வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இருக்கு. அப்ப இதுல இருந்து தான் நான் வந்து ஆனா நான் அப்லோட் பண்ற ஃபைல் எங்க இருக்கு? சிஎஸ்வி ஃபைல் எங்கேயோ டவுன்லோட்ஸ்ல இருக்கு. சம்மந்தமே இல்லாம இருக்கு. சோ அப்ப நான் இங்க இருந்து இது பண்ணணும். அப்ப எனக்கு எந்த ஃபோல்டர் வந்து போட்டா எனக்கு அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்றப்ப நான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஷோ வேரியபிள்ஸ் லைக் செக்யூர் ஃபைல் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அங்க இருந்தா அப்படியே காப்பி பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? நான் இது இப்ப ரன் பண்றப்ப எனக்கு ஒரு ஃபைல் ஃபோல்டர் லொகேஷன் காமிக்கும். இந்த லொகேஷனை நான் என்னோட லோக்கல் இதுல போய் நான் இதை ரன் பண்ணேன்னா நான் எங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது காமிச்சிரும். ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா அந்த இது இருக்கு பாத்தீங்களா? நான் இப்ப என்ன காமர்ஸ் என்னோட ஃபைல் பேர் என்ன? ஸ்டேட் எம்ப்ளாயியா? ஓகே. இத நான் காப்பி பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல அந்த ஷோ ப்ரிவிலேஜஸ் என்ன ஃபோல்டர்ல இருந்துச்சு? MySQL 8.0. MySQL server 8.3. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQL இருக்கும். அப்ப 8.0ல அப்லோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்.
ஓகே அப்லோட் இல்லையா? காப்பி தான் பண்ணணும். ஓகே. இது எங்க இருக்குன்னா MySQL ஓகே. MySQL ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல MySQL இந்த MySQL சர்வர்னு ஒண்ணு தனியா இருக்குல்ல, அதுல அப்லோட்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? இங்க தான் நான் பண்ணணும். அப்ப நான் இதோட ஃபைல் அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து இத காப்பி பண்ணி நான் அந்த ஃபோல்டர்ல போய் நான் போட போறேன். போட்டாச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அது மறுபடியும் இந்த இத வந்து ரன் பண்றேன். ஏதோ எரர் காமிக்குது. பாத்து மாத்தல. பாத்து மாத்தல. சரி, இந்த பாத்துக்கலாம். இப்ப இத வந்து காப்பி ஓகேவா? இப்ப ரன் பண்றேன். டேபிள் பேர் கரெக்ட். அதுதான் ஆக்சுவலா அந்த பாத்து தான் அதுதான் டிஃபால்ட் பாத்துன்னு இருக்குல்ல. நம்ம அந்த பாத்த ஃபுல்லா பேர் மட்டும் மென்ஷன் பண்ணா போதாதுங்களா? சாரி, அந்த பாத்து ஒரு தான் நிமிஷம். பாத்து அதுதான் அப்லோட் பாத்துன்ட்டு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. அதுல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சும்மா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டேன். ஓகே, ஓகே. இது ஏதோ எரர் காமிக்குது. மறுபடியும் அதே எரர் தான் காமிக்குது. So the answers are morning with different. Yeah, excuse. ஒரே நிமிஷம். நம்ம மறுபடியும் இந்த டேபிள டிராப் பண்ணிட்டு நான் இந்த பாத்தே நான் காப்பி பண்ணிடுறேன். என்ன
வெறும்னா அந்த ஃபைல் நேம் மட்டும் குடுத்து பாருங்க. ஃபைல் நேம் குடுத்து அக்செப்ட் பண்ணது இன்னொரு விஷயம். பட் ஆனா இது நான் பண்ணணும். என்ன லாஸ்ட் கிளாஸ் வரைக்குமே ரன் ஆயிடுச்சு. ஓகே. ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. இது அக்செப்ட் பண்ணுது அப்படி கொடுத்தா. ஓகே. ஸோ இத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட பார்க்குறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது என்னன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல யாருக்கும் ஒருத்தவங்க நோட் பண்ணியிருப்பேன். சேல்ஸ் டேட்டா அந்த ஒர்க் பாருங்க. இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் பண்ணி காமிச்சேன். ஓகே. இது எந்த டேபிள் இல்ல. சேல்ஸ் ரெக்கார்ட் இதுதான். ஸோ இதான் வந்து நான் அப்லோட் பண்ணி காமிச்சேன். ஒண்ணுமே இல்லை. இதே தான் நான் ரன் பண்ணேன். அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. நான் சேஞ்சஸ் பண்ணேன். இது இன்னைக்கு காலைல நான் இப்போ உங்க கிளாஸ்க்கு முன்னாடி இதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரெக்கார்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா லிமிட் வந்து எனக்கு எத்தனை ரோஸ் இருக்குன்னு நீங்க மேலேயே காமிச்சுக்கலாம். எனக்கு 50,000 ரோஸ் வேணும் இல்ல ஒரு 1000 ரோஸ் வேணும்னா நீங்க அதையே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப 1000 ரோஸ் தான் எனக்கு வரும். ஓகேவா? சோ இந்த ஃபைல் வச்சு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி காமிப்பேன். என்ன இஷ்யூ நான் பாத்துறேன். ஓகேவாங்க? ஓகே. ஓகே. சோ ஆனா இதுதான் ஆக்சுவல் query. சோ இது என்ன பிரச்சனைன்னு நான் பார்த்து வரேன். அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் ஃபோல்டர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே.
கண்டினியூ பண்ணலாமா கைஸ்? ஹலோ, ஓகேங்க. மத்தவங்க கோகிலா, விக்னேஷ் உங்களுக்கு அரிய ஓகே. ஸோ இது நான் நாளைக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் இது பண்ணி தரேன், என்ன விஷயம்னு பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் வித் ஆட்டோ இன்கிரிமெண்ட் காலம். இன்கிரிமெண்ட்னா என்னங்க? வாட் இஸ் இன்கிரிமெண்ட்? வாட் இஸ் இன்கிரிமெண்ட்? கேட்கல நீங்க பேசுறது. ஆட் ஆகுறது. லைக் ஆட் ஆவர் இன் தி சென்ஸ் 1 + 1 ஆட் ஆயிட்டே இருக்கும், கரெக்டா? ஸோ ம். ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா 1 + 1 ஆட் ஆயிட்டே இருக்கும். நான் ஒரு சினாரியோ சொல்றேன். இப்ப நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன். என் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 1000 ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ்மே என்கிட்ட ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து எனக்கு நான் வந்து என்ன கொடுத்தேன், ஐ மீன் அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூனிக்கான ஒரு ஐடிஸ் கொடுத்துருப்பேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேவா? இப்ப வந்து நான் வந்து புதுசா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்றேன். என் டேபிள்ல ஆட் பண்றேன் அந்த சென்ஸ். அப்ப நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான புது 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சொல்லுங்க. 1001, 1002, 1003 ஆரம்பிக்கணுமா இல்லையா? சோ இப்ப நான் ஒவ்வொரு டைமும் நான் ஸ்டூடெண்டோட பேரு, அட்ரஸ் எல்லாமே செக்ஷனு, ஃபோன் நம்பரு எல்லாமே நான் குடுத்து ஆட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நான் மறுபடியும் உட்கார்ந்து 1001 கடைசி நம்பர் எதுன்னு பார்த்து பார்த்து நான் ஆட் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்ட்டா? சோ அதுக்கு தான் நான் என்ன பண்றாங்க, ஆட்டோ இன்கிரிமெண்ட் காலம்ன்னு சொல்லிட்டு வராங்க. சோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணிருவேன், எனக்கு ஏதாவது ஒரு காலம்னா ஆட்டோ இன்கிரிமெண்ட்ஸ் சொல்லிருவேன். சோ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். கிரியேட் டேபிள் லைக் எம்ப்ளாயி டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ கார்ட் டாட் எம்ப்ளாயி. ஸோ அதுல வந்து ஐடிய வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் சொல்றேன். ஆனா என் டேட்டா டைப்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஐடி ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமா கொடுத்துட்டு நேம் வந்து கேரக்டர் சொல்றேன் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து நான் என்ன பண்றேன்னா, ஸோ ரன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு என்ன எரர் வருதுன்னு பாரு. என்ன error வருது? Incorrect table definition. There can be only one auto column and it must be defined as a key. ஸோ இங்கதான் வந்து ஒரு கீ ஏதோ மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த சினாரியோ நான் சொன்னேன்ல. ஸோ அந்த சினாரியோல எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூனிக்கா இருக்கணுமா, இல்ல டூப்ளிகேட் ஐடிஸ் இருக்கலாமா? ஒரே 2 ஸ்டூடெண்ட்க்கும் ஒரே ஐடி இருக்கலாமா? நோ. நோ. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எந்த ஸ்டூடெண்ட்க்குமே வந்து ஐடி இல்லாம இருக்கலாமா? நோ. நோ. அப்ப இந்த 2 வந்து கான்செப்டும், அதாவது டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாது. எம்ப்டி வேல்யூஸ். எம்ப்டி வேல்யூஸ இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்ன்னு சொல்லுவாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க. அப்ப நல்லும் இருக்கக்கூடாது, இது டூப்ளிகேட்ஸும் இருக்கக்கூடாதுன்றப்ப இந்த 2 கான்செப்டையும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு கீ இருக்கு. அதுதான் பிரைமரி கீ. ஓகேவா? நான் பிரைமரி கீ டிஃபைன் பண்றேன். இப்ப நான் ரன் பண்றப்ப எனக்கு அக்செப்ட் ஆயிடும். சோ இன்சர்ட் குடுக்குறப்ப என் இஷ்டம். நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கலாம். இன்சர்ட் இன்டு நம்மளோட டேபிளோட பேரு, ஃப்ரம் வேல்யூஸ். நான் வந்து ஐடி வந்து உனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். கேரக்டர் வந்து இதான் நேம்னு வச்சுக்கோங்க. இன்சர்ட் கொடுக்குறேன். இப்ப செலக்ட் ஸ்டார்ட் பண்ணும் நம்மளோட டேபிளோட பேரு. எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ இன்கிரிமெண்ட் காலம் கொடுத்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைக் ஒரு தேவையில்லாத ஒரு காலம் இப்படி வந்துரும், நல்ல. சோ இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இது பார்ட் ஆஃப் த டேபிள் கிடையாது. இது வரையும் தான் பார்ட் ஆஃப் த டேபிள். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன், இப்ப வந்து நான் ஐடி இன்சர்ட் பண்ணல, வெறும் வேல்யூ மட்டும் பின்னு இன்சர்ட் பண்றேன். பட் அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் வெறும் இப்ப ஒரு காலம்க்கு தான் நான் ஆட் பண்றேன். அப்ப எந்த காலம்க்கு ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் பிராக்கெட்ல போயிட்டு இன்சர்ட் கொடுக்குறப்ப. ஃபிளிப்கார்ட் நம்ம டேபிள் நேம் பக்கத்துல ஒரு
பிராக்கெட் இது குடுத்துட்டு, அதுல நான் நேமுக்கு மட்டும் தான் நான் வந்து வேல்யூ இன்சர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு குடுக்கணும். அக்செப்ட் ஆயிடுச்சா? சோ இப்ப இது ரன் பண்றப்ப 2 வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து லைக் 2 எனக்கு 50ல இருந்து எனக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் நேம் எடுத்துறேன். 50 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். சோ இப்ப 50ல இருந்து ஆரம்பிச்சிட்டேனா, சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நேமுக்கு மட்டும் குடுத்துக்கிறேன். சோ இப்ப நான் இன்சர்ட் பண்றேன். 51ல இருந்து வந்துச்சு. இப்ப இந்த பிரைமரி கீ எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லணும். பிரைமரி கீல டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணாது, நல் அக்செப்ட் பண்ணாது. இப்ப நான் இன்சர்ட் வந்து நான் குடுக்குறேன் மறுபடியும். அதாவது ஆல்ரெடி 1 to 50, 51 இருக்கு. நான் மறுபடியும் 1 இன்சர்ட் பண்றேன். எனக்கு என்ன எரர்ன்னு வருது பாருங்க. சோ டூப்ளிகேட் என்ட்ரி 1ன்னு வருது. அப்ப 1 அக்செப்ட் பண்ணாது. அப்ப நல் வேல்யூஸ் எனக்கு அக்செப்ட் பண்ணா பார்த்தா, நான் இது நல் வேல்யூஸ் தானாவே அத அக்செப்ட் பண்ணாது. நான் வெறும் நேமுக்கு மட்டும் குடுத்தா, அது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப அதுவா ஃபில் பண்ணிக்கும். பிரைமரி கீய பொறுத்தவரைக்கும் அதுதான். ஓகேவா? பிரைமரி கீ வந்து இன்னும் இன் டெப்த்தா வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சோ இதான் வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் காலம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைங்க. ஓகே. சோ வந்து இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா, கிரியேட் டேபிள் பார்த்திருக்கோம். டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது? நியூ டேபிள், எக்ஸிஸ்டிங் டேபிள் வித்தின் ஆட்டோ இன்கிரிமெண்ட் காலம். சோ எனக்கு என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு, எனக்கு வந்து இது 3த்தையுமே ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. உங்களோட டிஃபரண்ட் சினாரியோ வச்சு பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இத எப்படி சேவ் பண்ணா கண்ட்ரோல் எஸ் குடுத்து எப்பவுமே ஓபன் பண்றப்ப ஒரு கனெக்ஷன்ஸ்குள்ள போய் ஓபன் பண்ணுங்க. வெளிய போய் ஓபன் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ இத நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் இந்த ஃபோல்டர. ஆ கோகிலா நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? எப்படி மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இப்போ மொபைல்ல தான்ப்பா பண்ணியிருக்கேன். பட் சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஓகே. சரி இன்ஸ்டாலேஷன் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. நான் இப்ப பண்ணி காமிக்கலாம்னு நெனச்சேன். யாராவது ஒருத்தவங்களோட சிஸ்டம்ல இருந்து. சரி நீங்க நான் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. வீடியோஸ பார்த்து, நான் உங்களுக்கு முடியலன்னா, ஐ மீன் இன்ஸ்டால் ஆகலன்னா நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இன்னைக்கு எனக்கு அந்த அசைன்மென்ட் மட்டும் நான் குடுத்த அசைன்மென்ட்ட எனக்கு முடிச்சுருவாங்க. அந்த 3 டாபிக்கே எனக்கு பண்ணி எடுத்துட்டு வாங்க. ரெக்கார்டிங் வந்து சேவ் பண்ண உடனே நானே சென்ட் பண்ணிர்றேன். ஓகேவா? ரெக்கார்டிங் வித் த ஃபைல். ஓகேங்க. ஓகேவாங்க? ஓகேங்க. சோ எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அந்த எஸ்கேப் கிளாஸ் எவ்வளவு நாள் போகும்னு சொன்னீங்க? சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 5 கிளாஸஸ் 4 கிளாஸஸ் டாபிக்ஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் செஷனு கொஞ்சம் அந்த ஓகே. மாரி இருக்கும். ஓகே. ஓகேவா? ஆல்மோஸ்ட் 5. ஈக்குவல் டு அந்த வீக் டேஸ் கிளாஸ் மாதிரி தானே? டெய்லி கிளாஸ் வீக் மாதிரி தானே? டேஸ் வீக் டேஸ் கிளாஸ் வந்து 1 1/2 ஹவர் தான் எடுப்போம். சோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 7, 8 கிளாஸஸ் போகும். ஓகே. ஸோ அப்பனா அதுல தான் கொஞ்சம் டீட்டெயிலா கத்துக்க முடியுமோ? புரியல. அப்ப அதுல தான் டீட்டெயிலா கத்துக்க முடியுமா? இல்ல இது 2 ஹார்ஸ் கிளாஸ் ஆக்சுவலி. ஓகே. அது வந்து நெறைய கிளாஸஸ் இருக்கே அதனால கேட்டேன். உங்களுக்கு 2 ஹார்ஸ்ன்றதுனால வந்து உங்களுக்கு அதனால அது நெறைய கிளாஸ்ன்றது ஆக்சுவலி இது 2 ஹார்ஸ் கிளாஸ்ன்றதுனால மேக்ஸிமம் 5 கிளாஸஸ் எடுக்கும். ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க. சோ நீங்க ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா வந்து இது பண்ணுங்க. அப்புறம் மேக் ஷூர் வந்து இப்ப நீங்க வந்து ஆஃப்லைன் வர்றீங்க. 2 பேர் ஆஃப்லைன்ல வர்றீங்க. சோ என்னால ஆஃப்லைன் வர முடியாது அப்படின்னா, ஒரு 1 ஹவர் முன்னாடி சொல்லுங்க. ஒரு 1, 1 1/2 ஹவர் முன்னாடி. ஏன்னா நான் அங்கருந்து கிளம்பி வரணும். ஓகேவா? சோ ஓகே. எனக்கு இப்ப நான் உங்களோட பேட்ச்க்காக தான் நான் ஆஃப்லைன் ஐ மீன் கிளாஸ்க்கு வரேன். சோ நீங்க இப்ப எங்கனால வர முடியல அப்படின்னா, நீங்க ஒரு 1 1/2 ஹவர் முன்னாடி சொன்னீங்கன்னா தான், நான் வந்து அதுக்கு ஏத்த மாரி பிளான் போட முடியும். ஓகேவா? சோ அப்புறம் எவ்ரி கிளாஸ் ஐ வில் கிவ் யூ அசைன்மென்ட்ஸ். சோ மேக் ஷூர் யூ கம்ப்ளீட் த அசைன்மென்ட்ஸ் அண்ட் ஆன் டைம். ஓகேவா? அப்பதான் நான் ஓகே உங்களுக்கு அடுத்த டாபிக் நீங்க இந்த டாபிக் கிளியரா இருந்தா அடுத்த டாபிக் நீங்க போற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. ஓகேங்க. சோ எனிதிங் எல்ஸ்? இல்லைங்க. நாளைக்கு இதே 11:00 தானே? இதே டைம் தான்.
ஓகே, ஓகே. சானிட்டோரியம் நான் வந்து சானிட்டோரியம் பிரான்ச்ல இருக்கேன். சானிட்டோரியம் பிரான்ச்க்கு வந்துருங்க. ஓகேவா? நான் ஆன்லைன் தாங்க ஃபுல்லாவே. சாரி? நான் இங்க ஆன்லைன் தாங்க ஃபுல்லாவே. ஓ! அப்படியா? சோ விக்னேஷ் தான் நீங்க தான் வந்து ஆஃப்லைன் கேட்டீங்களா? ஓகே, ஓகே. ஓகேங்க. ஓகே கைஸ். தேங்க் யூ. யூ கைஸ் கேன் லீவ் நவ். தேங்க் யூ. Yeah.